அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நம்ம ரமதான் ஃபேட் லாஸ் சீரிஸில் இன்னைக்கு நாள் 27. இன்னைக்கு காலையில் செஹரில் எந்திரிக்கும் போதே பாடி ஒரே டயர்டு அண்ட் பாடி பெயினாக இருந்துச்சு. நானும் சரி தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்னு நினச்சேன். அது ஈவினிங்குள்ளே லைட்டாக ஃபீவரிஷாக மாறிடுச்சு. அப்புறம் எங்கள் அம்மா சொன்ன பொருட்களில் எதுவுமே மறக்காமல் எல்லாமே வாங்கிட்டு கூடவே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன 5 மணி ஆனாலே கைக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபன் வந்துடும். அசர் நமாஸ் முடிச்சுட்டு நோம்பு கஞ்சியை சிந்தாமல் செதறாமல் வாங்கிட்டு கூடவே வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு காலையில் அண்ணனுக்கு நல்லா தூக்கம். ஸோ ஜிம்முக்கு போகல, அதனால ஈவினிங் ஜிம்முக்கு போயிட்டேன். நான் போட்ட ஜிம் அவுட்ஃபிட் எல்லாம் பார்த்து ஒருத்தன் ப்ரோ நீங்கள் பார்க்க இன்ஃப்ளூயன்சர் மாதிரியே இருக்கீங்கன்னு சொன்னான். ஒரே ஷைஸாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் எனக்கு கண்டென்ட் மாற்று, கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னீங்க. சரி எல்லாரும் சொல்கிறீங்களேன்னு பண்ணிடலான்னு உக்காந்தாதான் மூளையே ஒர்க் ஆக மாட்டிருக்கு. எனக்கு தான் எந்த ஐடியாவும் வரமாட்டிருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஜிம்மை முடிச்சுட்டு சில பொருட்கள் வாங்க நம்ம நண்பர் கூட டிமார்ட் போயிட்டேன். அது ஒன்றும் இல்லை, அவர் ஏதோ கடல் பாசி பார்க்க கேரளா போகிறாரா, அதுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண தான் வந்தோம். வாங்க வந்த பொருள் கிடைக்கல. ஸோ கிடைச்ச கோக்கை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு குளியல போட்டு நைட்டு பள்ளிக்கு போயிட்டேன். இந்த ரெட்டு சொக்கா நண்பரை எல்லாரும் நாங்க டொனால்ட் ட்ரம்ப் தான் கூப்பிடுவோம். தம்பி பயங்கரமான ஆளு. கடல் பாசி பார்க்க போற நண்பரு பஸ் ஏற வந்தாரு. அவரை பத்திரமா பஸ் ஏற்றி விட்டுட்டு மறுபடியும் பள்ளிக்கு வந்துட்டேன். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. பாய்.